வணக்கம். வாங்க தாவரங்களோட உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். உங்களுக்கு செடி கொடிகளை பத்தி எவ்ளோ தெரியும்னு டெஸ்ட் பண்ணலாமா? ஒரு சின்ன பாப் குவிஸ் தான். ரெடியா? ஓகே, முதல் கேள்வியே கொஞ்சம் டஃப்பா இருக்க போது. இங்க இருக்கிற செடிகள்ல எந்த செடிக்கு அதோட இலையிலிருந்தே ஒரு புது செடியை உருவாக்க முடியும்? ஆப்ஷன்ஸ்: பீகோனியா, வெங்காயம், செம்பருத்தி இல்ல மூங்கில். என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிங்க. இந்த கேள்வி சாதாரணமான கேள்வி இல்ல. இது தாவரங்கள் எப்படி புதுசா உருவாகுதுங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி. அதாவது, ஒரு செடி எப்படி இவ்ளோ வித்தியாசமான வழிகள்ல இன்னொரு செடியை உருவாக்குதுன்னு பார்க்க போறோம். நீங்க நினைச்ச பதில் சரிதானான்னு பார்க்கலாமா? ரெடியா? சரியான பதில் நம்பர் 1, பிகோனியா. கரெக்டா சொன்னவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டல். ஏன் பிகோனியா? அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அதுக்கு பேரு வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். சிம்பிளா சொல்லணும்னா, அதோட இலையில இருந்தே ஒரு குட்டி செடியை உருவாக்க முடியும். தோட்டக்கலையில இது ரொம்ப ஃபேமஸ். அப்போ மத்த செடிங்க? வெங்காயம் அதோட கிழங்குல இருந்து முளைக்கும். மூங்கில் தரைக்கடியில இருக்கிற அதோட தண்டுகள் வழியா பரவும். செம்பருத்தி, அதான் நமக்கு தெரியுமே, ஒரு கிளைய ஒடிச்சு நட்டா போதும். பாத்தீங்களா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே, ஒரு செடி எப்படி புதுசா பொறக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி உயிர் வாழுதுன்னு பார்க்கலாமா? நம்மளோட அடுத்த டாபிக் தாவரங்களோட உயிர் செயல்பாடுகள். அடுத்த கேள்வி. இது கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இருக்கும். செடிங்க சூரிய வெளிச்சத்தை வச்சு தனக்கு தானே சாப்பாடு செஞ்சுக்கிற ப்ராசஸ்க்கு பேர் என்ன? உணவு தயாரித்தலா, ஒளிச்சேர்க்கையா, உணவு கடத்தலா இல்ல நீராவி போக்கா? இந்த பதில் நம்ம பூமியில இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் கொடுக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதுதாங்க போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளிச்சேர்க்கை. சிம்பிளா சொல்லணும்னா, ஒளிச்சேர்க்கைங்கிறது செடிங்க தங்களுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிற ஒரு முறை. அதுக்கு என்னெல்லாம் தேவை? சூரிய வெளிச்சம், தண்ணி, அப்புறம் காத்துல இருக்க கார்பன் டை ஆக்சைடு. இதெல்லாம் வச்சு தனக்கு தேவையான எனர்ஜிய, அதாவது சர்க்கரையை உருவாக்கிட்டு பதிலுக்கு நமக்கு என்ன கொடுக்குது தெரியுமா? நாம சுவாசிக்கிற ஆக்சிஜனை. இது நிஜமாவே இயற்கையோட ஒரு மேஜிக் தான். வாங்க, இந்த போட்டோசிந்தசிஸ் ரெசிபியை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். 1, சூரிய ஒளி தான் இங்க மெயின் இன்கிரீடியன்ட். ஒரு மாதிரி அடுப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன். 2, காத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடையும் மண்ணுல இருந்து தண்ணியும் எடுத்துக்கும். 3, இதையெல்லாம் சேர்த்து தனக்கு தேவையான சர்க்கரையா மாத்திக்கும். இதுதான் அதோட சாப்பாடு. 4, கடைசியா நமக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும். அதுதான் ஆக்சிஜன். எவ்ளோ சூப்பரான ஒரு ப்ராசஸ் பாருங்க. சரி, இப்ப வரைக்கும் செடியோட தரைக்கு மேல இருக்கிற பாகங்களை பத்தி பார்த்தோம். இப்ப கொஞ்சம் கீழே போலாமா? நம்ம கண்ணுக்கு தெரியாத மண்ணுக்கடியில இருக்கிற ரகசிய உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கேள்வி இதுதான். சில செடிகளோட வேர்ல ஒரு குட்டி உயிரினம் வாழுமா? அது அந்த செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குமா? அது என்ன உயிரினம்? வைரஸா, பூஞ்சையா, பாக்டீரியாவா, இல்ல இது எல்லாமேவா? சரியான பதில். அந்த செடியோட ஒரு குட்டி, ஆனா ரொம்பவே ஹெல்ப் பண்ற ஒரு பார்ட்னர். அது பாக்டீரியா. இது ஒரு சூப்பரான டீம் ஒர்க் தெரியுமா? இந்த பாக்டீரியா செடியோட வேர்ல தங்கிட்டு காத்துல இருக்கிற நைட்ரஜனை அந்த செடிக்கு தேவையான உரமா மாத்தி கொடுக்குது. அதுக்கு பதிலா அந்த செடி என்ன பண்ணுது? அந்த பாக்டீரியாக்கு சாப்பாடும் தங்கறதுக்கு இடமும் கொடுக்குது. இதுக்கு பேர் தான் சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப். 2 பேருக்குமே லாபம். வேர்களை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. சதுப்பு நிலம் மாதிரி இடங்கள்ல சில செடிகளுக்கு மூச்சு விடுறதுக்காகவே ஸ்பெஷலா வேர்கள் இருக்கு. அந்த வேர்களுக்கு என்ன பேர்? ஸ்டில்ட் ரூட்ஸா, பிரீத்திங் ரூட்ஸா, ஏரியல் ரூட்ஸா இல்ல கிளைம்பிங் ரூட்ஸா? கரெக்ட் ஆன்சர், பிரீத்திங் ரூட்ஸ், அதாவது சுவாச வேர்கள். ஆமாங்க, மூச்சு விடுறதுக்கே தனி வேர்கள். இதுக்கு சயின்டிபிக் பேரா நியூமெட்டோஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த சுவாச வேர்களுக்கும் சாதாரண வேர்களுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. சுவாச வேர்கள் கிராவிட்டிக்கு எதிரா, அதாவது மேல் நோக்கி வளரும். அதுல இருக்கிற சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா காத்துல இருந்து ஆக்சிஜனை எடுத்துக்கும். தண்ணி தேங்கி நிக்கிற இடங்கள்ல இத பார்க்கலாம். ஆனா சாதாரண வேர்கள், அதுங்க கீழே நோக்கி வளர்ந்து மண்ணுல இருந்து தண்ணியும் சத்தம் எடுக்கும். பாருங்க, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செடிங்க தன்னை எப்படியெல்லாம் மாத்திக்குதுன்னு. ஓகே, வேர்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் தரைக்கு மேல வந்து தண்டு, இலைன்னு மத்த பாகங்களை பார்க்கலாம். அடுத்த கேள்வி உங்க கவனத்தை சோதிக்க போகுது. கீழே இருக்கிற செடிகள்ல எதுக்கு காம்பவுண்ட் லீஃப், அதாவது கூட்டிலை கிடையாது? பட்டாணி, அகத்தி, தென்னைமரம் இல்ல பப்பாளி? இதுல வித்தியாசமான இலை அமைப்பு இருக்கிறது நம்பர் 4 பப்பாளிக்கு தான். அப்போ கூட்டிலைக்கும் தனி இலைக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப சிம்பிள். கூட்டிலைனா ஒரு காம்புல நிறைய குட்டி குட்டி இலைகள் இருக்கும்.
தென்னையோலியை யோசிச்சு பாருங்க, அது ஒரு நல்ல உதாரணம். ஆனா பப்பாளி இலைய பாத்தீங்கன்னா அது பார்க்க டிசைனா பிளவுபட்டு இருந்தாலும் மொத்தமா அது ஒரே ஒரு இலைதான். அதனால அது தனி இலை. இது ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம். சரி, நம்மளோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. ஃபைனல் ரவுண்ட். இதுல எது பூ பூக்குற செடி? மார்கான்ஷியா, நெஃப்ரோலெபிஸ், சைகஸ் இல்ல யூக்கலிப்டஸ்? இந்த லிஸ்ட்ல பூ பூக்கிற ஒரே தாவரம் யூக்கலிப்டஸ் தான். ஏன் அப்படி? ஏன்னா யூக்கலிப்டஸ் ஆஞ்சியோஸ்பெர்ம் வகைய சேர்ந்தது. அதாவது பூவும் காயும் கொடுக்கிற தாவரங்கள். ஆனா மத்த மூணும் பூக்காத தாவரங்கள். மார்கான்ஷியா ஒரு வகை பாசி. நெப்ரோலெபிஸ்ங்கிறது ஒரு பெரணி, அதாவது ஃபர்ன். சைக்கஸ்ங்கிறது கூம்புகளை உருவாக்குற ஒரு வகை. பாத்தீங்களா, தாவர உலகம் எவ்ளோ பெருசு, எவ்ளோ விதவிதமா இருக்குன்னு. இந்த குட்டி குவிஸ் மூலமா தாவர உலகத்தோட சில சுவாரஸ்யமான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இது வெறும் ஆரம்பம்தான். அதனால கடைசியா ஒரு கேள்வி. நம்மள சுத்தி இருக்கிற செடி கொடிகள்ல இன்னும் என்னென்ன அதிசயங்கள் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு? அடுத்த தடவை நீங்க ஒரு செடிய பார்க்கும்போது கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு பாருங்க. என்ன புதுசா கண்டுபிடிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும்?